பருத்தி பாலுங்க வாமாங்கம்மா பாமா பருத்தி பாலு ஏமா பருத்தி பாலுங்க வாமா இடியாப்பம் 3 10 தண்ணி கேன உனக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கேன் தரணி அழகராசா இடியாப்பம் சாப்பிடுறவங்களுக்கு வாட்டுக்கேனு அடாதாய் இவேறா எங்க 2 பேர் யாவத்தி கடைசி வரைக்கும் உன் நிலைமை இதான்டா. நான் உன்கிட்ட பல மேடை சொல்லியிருக்கேன். நான் பாக்குற வியாபாரத்தை நீங்க வந்து எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். 2 பேரும் மீசையை வச்சுக்கிட்டு உட்கார்றீங்களா என்ன எதுக்கு? இடியாப்பம் வாங்கிட்ட இந்த கம்பை விட்டுக்கிட்டு அவரை வழி விடியா அவர் பெருசு போட்டோம். 3 10 தேங்காய் பால் ஒரு டப்பா 50 ரூபாய் முடிய பருத்தி பால் புளுத்தி பால்கிட்டு என்னடி அவர் வைக்கிற பாலுங்கான ஒரு மசரிங்கான என்ன குடிக்கிய வியாபாரத்தை பத்தி ஏதாவது பேசுன வாயை கிழிச்சு புடுவே பாத்துக்கங்க. என்ன வாயை கிழிப்ப நான் கெட்டி விட்டு உன்னை டாரா கிழிச்சு புடுவேன். உன்னை தோலை ஊர் சுப்ப தடவி புடிவே பாத்துக்கங்க. யாரு நீ தோலை ஊர்றியா? நீ என்ன நினைச்சு தெரியல? இங்க வருங்க. இங்க பாருங்க. வியாபாரத்தை கெடுக்காத. இங்க பாருங்க. நான் வியாபாரம் பார்க்க வந்திருக்கேன். நானும் சொல்றேன் நீ வியாபாரத்தை நீங்க கெடுக்காதீங்க. நானும் தப்பா பேசுனேன். சத்தம் இல்லாதவன் சபைக்கு வர கூடாது. சமாளிக்க தெரியாதவன் எதுக்குமே வர கூடாது. அப்ப நீ சமாளிக்கிற. ஆமாங்க இல்ல என்கிட்ட சமாளிக்கிற வேலை வச்சுக்கிறாத. இல்ல எங்க நீங்க சமாளிக்க வர நீங்க வச்சுக்காதீங்க. சாதிக்க பிறந்தவன் ஆம்பள. சாதிக்க வச்சது பொம்பள. யாரு? சமாளிக்க தெரிஞ்சவன் ஆம்பள. என்ன நீங்க சமாளிப்பீங்க அப்படி? யாரு? என்ன? என்ன சமாளிப்பன? இல்ல நீ என்ன சமாளி? இந்த மேடையில இருந்து பேசுறீல. சரி. உனக்கு பெண்களுக்கு எத்தனை குணம் இருக்கு? எத்தனை குணம் இருக்கு சொல்லுங்க. என்கிட்ட கேக்குற? கேக்குறீங்க சொல்ல நீ கேக்குறீங்க. பெண்களுக்கு எத்தனை குணம் இருக்கு? உனக்கு எத்தனை குணம் இருக்கு முதல்ல? உனக்கு எத்தனை குணம் இருக்கு? எனக்கு 3 குணம். எனக்கு 4. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. உனக்கு எத்தனை குணம்? எனக்கு 4 இருக்குங்க. என்ன? அச்சம், மடம், ஞானம், பயிர்ப்பு. அச்சம், மடம், நானா உன்கிட்ட இருக்கேன். பைப்பு என்கிட்ட இருக்கு. உன் பைப்பு பாரு இந்த பைப்பு போயா உன் பைப்பு எப்பயே பீஸ் போச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ இப்படியே சொல்லிக்கிட்டு தெரிய. சரி. நம்மகிட்ட 3 வைப்பு இருக்கு. ஒரு வைப்பு அடி வைப்பு. சரிங்க. இன்னும் ஒரு வைப்பு திரு வைப்பு. சரி. இன்னும் ஒரு வைப்பு சொரு வைப்பு. அப்படி நீ சொல்லிட்டால ஒரு பைப்புல தண்ணி வராட்டாலும் ஒரு பைப்புல தண்ணி வர வச்சிருவேன். பாருங்க. ஒரு பைப்பை நீ சொரு விட்டா தானே நீங்க சொருகுங்க. சரி. சொருக விட்டுதாமா எங்க விடுவீங்க? இந்த புதுக்குளத்துல. சரி. நான் ரேஷன் கடைக்கு ஓனர். சரிங்க.
ரேஷன் கடைக்கு ஓனர் ரேஷன் கடையில என்னென்ன வந்து இறங்கு? என்ன அரிசி பருப்பு சீனி பருப்பு எல்லாமே இறங்கும். அரிசி பருப்பு பருப்பு சீனி மண்ணெண்ணெய். எண்ணெய் மண்ணெண்ணெய் வந்து எங்க இறங்கு? ரேஷன் கடையில இறங்கும். ரேஷன் கடையில. ஆமா. எதுல இறங்கு? எதுல இறங்கும்? ட்ரம்ல இறங்கும். ட்ரம்ல. ஆமா. பேரல்ல இறங்கு. அதாம்மா பேரல்னா ட்ரம். ஆமா ஆமா ட்ரம் தான். பேரல்ல வந்து ரேஷன் கடையில இறங்கும்ல. ஆமாங்க. இந்த ரேஷன் கடைக்கு ஓனர் நீனு. சரி. நான் வந்து மானாமதுரையில ஓசு கடை வச்சிருக்கேன். ஓசு கடை என்ன ஓசு? பைப் கப்ளிங். அதுல தான்டா ஓடிக்கிட்டு இருக்கேன். வாக்கல எரிச்சு. ஓசு கடைக்கு ஓனர். ஆமா எனக்கு அரிசி மசாலா தேவை. ஆமா என்ன பண்ண? ஆமா இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி சொல்லுங்க. நீ ரேஷன் கடைக்கு ஓனர். சரிங்க. நான் ஓசு கடைக்கு ஓனர். இந்த ரேஷன் கடையில வந்து மண்ணெண்ணெய் இறங்கும்ல. ஆமா. அந்த பேரல்ல இருந்து மண்ணெண்ணெய் இறக்கணும்டா. வெளியில எடுக்கணும்டா. என்ன செய்யணும்? என்ன செய்யணும் அப்படின்னா ஓசை சொருகணும். என் கடையில் வந்து சரி ஓசை வாங்கிட்டு வந்து ஒரு ஓஸ் இருக்குல்ல, ஒரு ஓஸில் 2 பக்கமும் வாய் இருக்கும். ஒரு வாயை உள்ள தள்ளிடணும். சரிங்க. எதுக்குள்ள? பேரலுக்குள்ள. பேரலுக்குள்ள. வெளியில ஒரு வாய் தள்ளும்ல. ஆமா. அந்த வெளியில உள்ள வாயை 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 வச்சு உறிஞ்சு நின்று வை. எதுக்கு நான் உறிஞ்சணும்? உள்ள பேரல்ல உள்ள மண்ணெண்ணெய் புடிச்சிடுங்க. எதுக்கு என்னைய உறிஞ்ச சொல்ற? இங்க பாருங்க ஒழுக்கமா பேசிக்கங்க. என்னங்க ரொம்ப பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கிறத வேற. ஒழுக்க விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படலாம் இருக்காங்க. ஓம்பப்படும் யார் சொல்லியிருக்காரு? அது திருவள்ளுவர் சொல்லியிருக்காருல. அப்ப எல்லா சாதனையும் படைச்சவங்க ஆம்பளை தான். சரி சரி நீங்க தான் சாதனை பண்ணிருக்கீங்க. நாங்க எதுவும் சாதனை பண்ணலையா? என்ன சாதனை பண்ணீங்க? நீங்க என்ன சாதனை பண்ணிருக்கீங்க? உட்கார்ந்து அடிக்கிற உனக்கு இவ்வளவு தைரியம் இருந்தா சரி நின்றுகிட்டு கையில பிடிச்சு அடிக்கிறவன். அது யானை படம் வரைவேன், குதிரை படம் வரைவேன், புலி படம் வரைவேன். இந்த புதுக்குளத்துக்கு ரூட்டே காமிச்சு நான் வந்தவன். நீ என்னடி செய்வ? நீ கோடு போட்டா நான் ரோடு போடுறோம். சரியா? நீ ரூட் காட்டுற வேலை ஏன் கிட்ட வைக்க கூடாது. நீ ரோடு ஓடுவ. சரி நான் தார ஊத்தி விடுவேன். அப்படி நீ தார ஊத்திட்டாலும் தெரியாது. தெரியாது இல்ல தெரியும். புள்ளி ஸ்டாப் போய். சரி அப்ப ஒண்ணு எத்தனை? ஒண்ணு 2 4 4 வச்சுனா 4 பூச்சல் தீரியும். சைவர்ல ஒண்ணு போகுமா? எப்படி போகும்? போகாதுல. போகும்ல. எப்படி? அதான் ஆம்பளை. அது எப்படிங்க? இங்க வர சைவர், இங்க வர ஒண்ணு உள்ள போதா? உன் கணக்குல ஈத்த கரைச்சு ஊத்த என்னையா உன் கணக்கு? இது சைவர் யார் தெரியுமா? யாரு? நீனு. சரி ஒண்ணு யாரு? நானு. இந்த ஒண்ணு வந்து சரிங்க. சைவருக்கு இங்கிட்டு இருந்தாத்தான் இந்த சைவருக்கு மரியாதை. ஆமாங்க. இங்கிட்டு வச்சுன்னு வை உன்னை கூமுட்டை ஆக்கி விடுவாங்க. எதுக்கு கூமுட்டை ஆக்குவீங்க? ஆமா. என்ன ஆக்க விட்டா தானே ஆக்குவீங்க. ஆமா. இங்க பாருங்க சும்மா சின்ன பிள்ளை வந்திருக்கே குண்டிக்கு போட்டு தோலை வகுத்துல மட்டும் நினைக்காதீங்க. இல்ல என்னதான் செஞ்சிருவீங்க? நீ என்ன செஞ்சு விடுவ? இந்த ஓட்டுற வேலை, இந்த உருட்டுற வேலை, இந்த மிரட்டுற வேலை இதெல்லாம் நீ ஏட்ட வைக்க கூடாது. என்ன என்ன வைக்காம நோத்தாட்ட வைக்கவே? அப்பா தட்ட வைங்க. போயா போடி போடி உங்க ஆத்தா வெட்டி புண்ணாக்கு கேள பையனே. போடி உங்க அம்மா மகளே. என்னது? போடி உங்க ஆத்தா மகளே. போடி உங்க ஆச்சி. பேசு பொழுதுண்ட ஆறு மாதிரி நிக்கிறீங்க. பாருங்க என்னைய பத்தி 1000 பேசுங்க. எங்க ஆத்தால பத்தியோ என் குடும்பத்தை பத்தி இழுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிழிச்சு கேப்பை நட்டுப்படுவேன். பாத்துக்கங்க கேப்பை நட்டு வந்து நிக்கிறாங்க. இந்த இடத்துல நான் தானே நிக்கிறேன். சரிம்மா சொல்லுங்க. நீங்க பெருசுங்கிறீங்களா? ஆமா. ஒரு குடும்பத்துல நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். கேளுங்க. பெண் இல்லாம ஆண் இல்லை கிடையாது. ஆண் இல்லாமல் பெண் இல்லை கிடையாது. அதான உண்மை. ஆமா. நாங்க 5000 ரூபாய் கொடுத்தா அதை 10000 ஆக்குறது நீங்க தான். யாரு? நாங்க தானே. நீங்க தான். நாங்க கப்பல் ஓட்டினா நாங்களும் ஓட்டுவோம். நாங்க ரயில் ஓட்டினா நாங்களும் ஓட்டுவோம். நாங்க ஏரோப்ளேன் ஓட்டினா நாங்களும் ஓட்டுவோம். நாங்க மோட்டர் பைக் ஓட்டினா நாங்களும் ஓட்டுவோமே. நாங்க ஜேசிபி ஓட்டினா நானும் ஓட்டுவோம். எல்லாத்தையும் ஓட்டுறே இல்ல. ஆனா குடும்பத்துல கடைசி வரைக்கும் வச்சு ஓட்டுறது நாங்க தான். ஆமல ஒத்துக்கிறீங்க. நீங்க தான் ஓட்டுறீங்க. ஆனா எந்த விஷயத்துல எதை ஓட்டணும் உங்களுக்கு தெரியலையே. என்ன பண்ண முடியும்? என்ன எந்த விஷயத்துல ஓட்டல கேக்குற? குடும்பத்துல ஒரு பொம்பளைய வச்சு ஓட்டுறீங்க தான். அதை விட்டு நீங்க அளவுக்கு மீறி ரொம்ப பண்ணிட்டு தெரியுறீங்க. அளவுக்கு மீறி நான் என்ன பண்ண பாலமா? போடி நீங்க எதுவுமே பண்ணல இல்ல. அப்படியா? அப்படித்தான். சரி 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 சரி. இந்த இடத்துல என்ன பண்றீங்க? ஆடி பாடி வியாபாரம் பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கீங்க. ஓ பிசினஸ். பிசினஸ் என்ன பிசினஸ்? என்னது? அவர் வார்த்தை சொல்றாருமா. உன்னுடைய பிசினஸ் என்ன? என்னுடைய பிசினஸ் என்ன தெரியுமா? மாம்பழம். மாம்பழம்? என்ன மாம்பழம்? மல்கோவா மாம்பழம். மல்கோவா? ஆமா. நீங்க மாம்பழ வியாபாரம், நானே வியாபாரம். நீங்க என்ன பண்றீங்க? நான் வந்து உங்க பழத்துல கொட்டை இருக்கு. சரி. பாத்தியாரே? உங்க பழத்துல? என் பழத்துல கொட்டை இருக்காது. அப்படி என்ன பழம்? அதான் பனானாஸ் வாழைப்பழம். ஐயோ பனானா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொன்னேன். நம்ம 5 வருஷமா உங்களுக்கு பிடிச்ச பழம் தான் வச்சிருக்கேன். அப்படி என்ன பழங்க? இந்த செவ்வாழை இருக்குல்ல, ஆமா, அத ஜெயரமேஷ் வாங்கிட்டாரு. சரி. ரஸ்தாலி இருக்குல்ல, அத டேனியல் வாங்கிட்டேன். சரிங்க. இந்த பூவம்பழம் இருக்குல்ல, ஆமா, அத 50 ரூபா கொடுத்த தாவே வாங்கிட்டேன். யாரு? அந்த ஆல் ரவுண்டு காரணத்துக்கு 50 ரூபா கொடுத்தல்ல. உங்ககிட்ட இருக்கிற பழம் என்ன எழுதுங்க முதல்ல? அது முண்டை கடைசி வரைக்கும் அந்த பொழப்பு தான். இப்படியே சட்டியை தூக்கிட்டே தெரிய வேண்டியதான். அப்போ 2 பேர் வியாபாரத்தையும் இந்த இடத்துல ஆடி பாடி வாத்தியார ஆரம்பிச்சாச்சு. அடி கையளவு பிஞ்சைக்குள்ளே, அடி கையளவு பிஞ்சைக்குள்ளே கணக்கில்லாத வாழை மரம், கணக்கில்லாத வாழை மரம், அந்த வாழை மர தோப்புக்குள்ளே நான் கூட்ட போறேன் கலப்ப, ஓட்ட போறேன் பொழப்பு. கையளவு பிஞ்சைக்குள்ள, கையளவு பிஞ்சைக்குள்ள, கையளவு பிஞ்சைக்குள்ளே கணக்கில்லாத வாழை மரம். வாத்தியார இன்னும் உங்களுக்கு பத்தே ஒழுங்கா வேலை செஞ்சிருக்கீங்க. பத்தே உங்களுக்கு சம்பளம் உங்களுக்கு 5000. எங்க எங்க ஒழுங்கா வகுறு தட்டுது முண்டை முண்டை ரிஹர்சல் பார்க்குறேன் பாரு. தாளா தாலே லேலோ பொம்பளை பிள்ளை அடிக்கிறீங்க வாத்தியாரே? ஏன் அந்த பிள்ளைய அடிக்கிறீங்க? எதுக்கு அண்ணி என்ன பிரச்சனை? என்ன போயாங்கிற லப்புன்னு செய்யாத. அப்புறம் எப்படி செய்ய பாருங்க, நீங்க சொல்லி கொடுங்க அதே மாதிரி சொல்லி. அதை விட்டு கை நின்ற எல்லாம் ஆக்கிய கூடாது சொல்லிட்டேன். இவன் தான் புழுத்தடிக்கு பொன்னம்பலம் குட்டிச்சாத்தா மாதிரி. ஏண்டா இந்த காரியம்? பெரிய தவக்கலையை பிடிச்சி மல்லு கட்டி உருண்டனா தவக்கலை இதை கடிச்சு போச்சு. அந்த பிள்ளை யாரு? அந்த பிள்ளை வந்து என் தங்கச்சி பொம்பளை. நான் யாரு? நீங்க ஆம்பளை பிள்ளை. ஆம்பளை பிள்ளை. இந்த மைக்கு யாருக்கு? இந்த மைக்கு பொம்பளை பிள்ளை. இந்த மைக்கு ஆம்பளை பிள்ளைக்கு.
அந்த 2 மைக் இருக்குல்ல, ஆமா. அப்ப நீ ஏன் மைக்ல இந்தா நான் ஒரு மைக் வச்சுக்கோ. சிஞ்சினுக்கா சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்த மேடையிலே ஆட்டமாடு. அளவிட்டு ஓடிவிட்ட கூட்டத்தோட நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்ல, அழுகிறேன் அழுகிறேன் அழுக வல்ல. அப்புறம் என்ன உங்களுக்கு சவாசியா இப்படித்தான் இருக்கு நம்ம பிள்ளை. நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி கரெக்டா பண்ணனா அருமையா பண்ணிட்டேங்கம்மா. தேங்க்ஸ் ஆமா 12:15 முடிக்க சொல்லியிருக்காரு அண்ணன். அண்ணன் நம்மளே ஆடிக்கிட்டு இருந்தோம். கதையை ரசிக்கக்கூடிய கூட்டங்கள்லாம் இருக்குல்ல. வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் சுனிதா. லூசு கழுத. ஏய் தங்கச்சி, லூசு கழுத. ஏங்க? இருக்கிற ஆள்கிட்ட கேட்டேன் தருவீங்க கேட்கிற. வாங்க முதல்ல பேரை சொல்ல நீங்க எதுக்கு பத்திட்டு போறீங்க? ரோசை வருது வாரு, அவன்கிட்ட இல்லையா? ஒன்னட்டு தாண்டி இல்ல முண்டை. சுனிதா தேவின்றது சுருக்கி சுனிதான்னு சொன்னீங்க. சுனிதா தேவி. ஆமா. அருமையான பேர். என் பேர் என்ன தெரியுமா? உங்க பேர் என்ன? பன்னீர் செல்வம். ஓ பன்னீர்செல்வம். சுருக்கமா சுருக்கமா பன்னீர். அப்ப நான் உங்களை எப்படி கூப்பிடணும்? நான் உங்களை எப்படி கூப்பிடணும்? சுனிதான்னு கூப்பிடணுங்க. சுனிதா. பன்னீர். சுனிதா பன்னீர். படு பன்னீர். யா நான் பேரை மாத்திட்டேன். என்ன பேர்? என் பேர் சரஸ். சரசு. மை நேம் இஸ் ஒரசு. உங்களை நான் எப்படி கூப்பிடணும்? சரசு. ஒரசு. சரசு. ஒரசு. சரசுடி. ஒரசுடா. தீ பிடிச்சிரும்னே. பேரை நான் பேரை மாத்திரி. என் பேர் இட்லி இருளாயி. இட்லி இருளாயி. உங்க பேரு? எங்க பேரு காலக்கலப்பு கருப்பையா. அருமையான பேரா இருக்க. டைமிங் அடிச்சிருக்கா. உன் பேர் என்ன? நான் என் பேரு காட்டு ரோஜா. உங்க பேரு? இட்லி இருளாயின்னு சொன்னேன். அதுல வாடி இட்லி இருளாயி. ஆமாங்க. நான் காலக்கலப்பு கருப்பையா. அப்படிலாம் வேணாம், ஒண்ணு வேணாம். நான் பேரை மாத்திட்டேங்க. இருளாயி கால கலப்பு கருப்பையா. கால கருப்பையா. இட்லி இருளாயி. கால கருப்பையா. இட்லி நொந்து போய் கிடக்கடி. உடஞ்சு போய் கிடக்கேங்க. நான் பேரை மாத்திட்டீங்க. என்ன பேர்? என் பேரு காட்டு ரோஜா. காட்டு ரோஜா. உங்க பேரு? என் பேரு மாட்டு ராஜா. சூப்பர் பேர்ல. உங்க பேரு என்னங்க பெட்டிக்கார? என் பேரு நான் தம்பி சொல்லட்டும் போல. மாமா நம்பர் குத்துராஜா. குத்துராசா. நீ உன் பேர் மாட்டாண்டி. மாட்டாண்டி. அவன் பேர் தாளக்கார பேரு சொருகாண்டி. அந்த பேரு எந்தண்டண்டிய கேட்ட. அதான் சம்பந்தம் இல்லாம வருவேன். அதில் இவங்க எல்லாம் வச்சு எப்படி நாடகத்தை ஓட்டன்னு தெரில. சரி வேண்டாமா, இந்த பேர் வேண்டாம். சரிங்க. நான் பேரை மாத்திட்டேன். என்ன பேருங்க? என் முழு பேரு சொக்கலிங்கம். நானும் பேரை மாத்திட்டேன். டைமிங் கொடுத்து பேசுமா. சொக்கலிங்கம்னா லிங்கத்தை எடுத்துட்டு சுருக்கமா சொக்குண்டு வைக்கிறேன். ஓ சுருக்கமா சொக்குன்னு வச்சிருக்கீங்க. உன் பேரு? என் பேர் சக்கம்மா. முழு பேரு ஆ. சக்க எடுத்துட்டு சொக்க எடுத்துட்டு என் பேர் சக்கு. அம்மாவை எடுத்துட்டு சக்குன்னு வச்சிருக்கேன். ஆமாங்க. சக்கு. என் பேரு சொக்கு. சொக்கு. என் பேரு சொக்கு. உன் பேர் சக்கு. சரி. நம்ம 2 பேத்துக்கு பிள்ளை வரந்தா புள்ள பிறந்தா நக்குண்டு வைப்போம். ரெண்டாவது பிள்ளை பிறந்தா 2வது பிள்ளை வரந்தா புதுக்குளை முக்குண்டு வைப்போம். சூப்பர் பேரு. அதனால உண்மையான பேரை சொல்லுங்க. என்னுடைய உண்மையான பேர் தனுஸ்ரீங்க. உங்க பேரு? தரணிஸ்ரீ. ஆமா. மை நேம் இஸ் சண்முகராஜா. சரிங்க. ஐ லவ் யூ. ஐ லவ் யூனா என்னது? ஐ லவ் யூண்டா வாடி நொங்கு வெட்ட போகிறதுந்தார். நான் போக மாட்டேன். எங்க அப்பா திட்டுவாரு. யாரும் கூப்பிட்றாங்கிட்டு போயிரு, அதான் நொங்கு எடுத்துருவாங்க. அப்படிலாம் போக மாட்டேன். உங்களை நான் காதல் பண்ணுறேன். காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி கோபால். கைவிட்ட மாட்டீங்களா? என்னாச்சு? லேசா சென்டருக்கு வா. ஊர்ல சொன்னா மாலா நாதா. ஓமா. எத்தனை முறை சொன்னாலும் தெரியும். ஐயோ. மாலா. கோபால். கோபால். மாலா. கோபால். உங்களை வச்சு காப்பாத்து. என்னுடைய காதல் மனிதன் உணர்ந்து கொள்ள என் வாழ்க்கையில இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமான காதல். எப்படியாப்பட்ட காதல் தெரியுமா? அந்த சொல்றேன் பாருங்க. அந்த ஊட்டி வரை உறவிலே, அந்த பூமாலை பொழுதுநிலை. பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான்தான் தேடுகிறது.
அழகில் இயற்கை வடிவம் இளமை அழகில் இயற்கை வடிவம் இரவு பகலாய் அறியும் பருவம் இரவை பகலாய் அறியும் பருவம் பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேனின்றது உந்தல் வீடு தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது இன்னும் வேண்டுமா என்றது இன்னும் வேண்டுமா என்றது. நன்றி நன்றி என்னுடைய காதல்மா இருந்தாலும் உங்களுடைய காதல் சொல்லுங்க. உங்களை பார்த்து எனக்கு வந்துருச்சு என்னுடைய காதுல அந்த அத்தை மகனா ஒண்ணு நினைச்சு ஹலோ அத்தை மகன் ஒண்ணு நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சேன் அத்தனை மறந்து போட்டு அழகே ஒண்ணு பார்த்தது அத்த மக உன்னை நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சேன் அத்தனை மறந்து போட்டு அழகே ஒண்ணு பார்த்ததுமே அடி அஞ்சுகமே உன்னை கொஞ்சமே நாமெல்ல சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒண்ணு வரவில்லை அத்த மக உன்னை நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சேன் அத்தனை மறந்து போட்டு அழகே உன்னை பார்த்ததுமே குயில கத்தும் தோப்புக்குள்ள குறுகுறுன்னு பார்க்கையில மனசுக்குள்ள குடிசை ஒண்ணு மடமடன்னு சரிதையா வெயில் வரும் நேரத்தில மொட்டமாடி ஓலத்திலே நீயுமில்லா நேரத்தில நெருப்பு மட்டும் வாட்டிலையா கண்ணால வலை விரிச்சு கண்ணால புலம்ப வச்சு பொண்ணோட மனசுக்குள்ளே பொல்லாத காதல்ல வச்ச மாமாக்கு ஆனா கூட மாமா நான் காத்திருப்பேன் தன்னை நான் பாடி தவணைய போத்திருப்பேன் அத்த மக உன்னை நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சேன் அத்தனை மறந்து போட்டு அழகே உன்னை தயிர் பான உரியாட்டும் அழகிலாட்டும் கிரண்டி காலி ஒன்று வாங்கி வச்சு தை மாசம் தெருகிரண்டி கைத்து கட்டி காத்திருக்கு காவலுக்கும் நான் இருக்கு நானும் சேர்ந்திருக்க எந்த ராகம் தவம் இருக்கு அன்னாடம் காட்சிய போல் உன் நினைப்ப செலவழிச்சு மலையில நான் நனைஞ்சு பூமிக்கு குடம் பிடிச்சேன் வெள்ளாவி துணியாட்டம் வெள்ளதான் என் மனசு அடியே புரிஞ்சு என்னை எண்ணூருக்கு நாள் குறிச்சு மாமா மக உன்னை நினைச்சு மல்லிகை முட்டும் தலையில் வச்சேன் அதான் உன்னை பார்த்து நிமிஷம் அத்தனையும் மலர்ந்துருச்சு மச்சானே ஆசை வச்சேனே நாமெல்ல சரி சொல்லு ஒரு வார்த்தை ஒண்ணு மறந்துடு ஆத்த மக உன்னை நினைச்சு